வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு பக்கம் குடும்பத்தின் பொறுப்பு, இன்னொரு பக்கம் நம்ம தனிப்பட்ட கனவுகள். இரண்டையும் சமநிலைப்படுத்திக் கொள்வதுதான் பெரிய சவால். ஆனா அந்த சமநிலையை எப்படி கையாள்வது? எப்படி மன அமைதியையும் அன்பையும் முன்னேற்றத்தையும் சேர்த்து வாழ்வது? இதற்கான பதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே பகவத்கீதை. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் மனதில் வந்த குழப்பமே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இருக்கிறது. என்ன செய்யணும்? எப்படி செய்வது சரி? என்னதான் என் கடமை என்ற கேள்விகளோட நாம வாழ்கிறோம். அந்த கேள்விகளுக்கு கீதையில் கிடைக்கிற பதில்கள் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உதவும் பகவத்கீதையின் 10 காலத்தால் அழியாத பாடங்கள் உதாரணங்களோடு. இன்றைக்கு அந்த காலத்தால் அழியாத பாடங்கள் நம்ம குடும்ப வாழ்விலும் நம்ம தனிப்பட்ட செயல்களிலும் எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். ஒவ்வொரு பாடமும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒளி. அதை மனதோடு உணர்ந்து எடுத்துக்கொண்டால் குடும்பமும் மனமும் வாழ்க்கையும் அமைதியாகும். 1. உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை நிம்மதியாக நடத்த வேண்டும் என்றால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனசு கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய சண்டை நடக்கும். உதாரணத்திற்கு, வீட்டில் யாராவது ஒரு வார்த்தை அதிகமா சொன்னாலே நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் கோபப்பட்டால் அந்த நாள் முழுவதும் மன அமைதி கெட்டு போகும். ஆனால் தன்னை கட்டுப்படுத்தும் பழக்கம் இருந்தால் இது பெரிய விஷயமில்ல, சின்ன விஷயம்தான் என்று அமைதியாக விடலாம். உதாரணம், ஒரு தந்தை வேலை பளுவால் சோர்வாக வீட்டுக்கு வருகிறார். குழந்தைகள் சத்தமாக விளையாடினால் அவர் கோபப்பட்டு அடித்தால் குடும்பத்தில் பதட்டம் வரும். ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டால் சற்று அமைதியாக விளையாடு என்று மெதுவாக சொல்லி சூழ்நிலையை அழகாக கையாள முடியும். 2. பலனை பற்றாமல் கடமையை செய்யுங்கள். பகவத்கீதையின் முக்கியமான போதனை, கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. நாம் மட்டும் எப்போதும் முடிவை பற்றியே கவலைப்படுவோம். இந்த வேலை நல்லா முடியுமா, நான் தோற்றுட்டேனா என்ற பயம் நம்மை தள்ளிவிடும். ஆனால் கடமையை நம்பிக்கையோடு செய்வதே சரியானது. உதாரணம், ஒரு மாணவன் தேர்வுக்கு படிக்கிறான். அவர் முதல் வரணும், ரேங்க் வரணும் என்று மட்டும் நினைத்தால் பதட்டம் அதிகரிக்கும். ஆனால் நான் தினமும் படிக்க வேண்டிய கடமையை செய்கிறேன், முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தால் அவர் மன அமைதியோடு படித்து வெற்றி பெறுவார். 3. அறிவையும் ஞானத்தையும் தேடுங்கள். அறிவு இல்லாமல் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் பிழையாகிவிடும். பகவத்கீதையில் சொல்லப்படுவது, உன்னை நீ உணர்ந்து கொள், உலகத்தை புரிந்து கொள், பின்னர் முடிவு எடு. உதாரணம், குடும்பத்தில் ஒரு சொத்து பிரச்சனை வருகிறது. ஒருவர் கோபத்தில் நீங்க என்னிடம் எதுவும் வாங்க முடியாது என்று முடிவெடுத்து விட்டால் பிரச்சனை பெரிதாகும். ஆனால் அறிவோடு இந்த சொத்து அனைவருக்கும் பொதுவாக எப்படி சீராக பங்கிடலாம் என்று யோசித்தால் பிரச்சனை நல்ல முறையில் தீரும். 4. நேர்மறையான மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனை நம்மை ஆழமாக இழுத்துச் செல்லும். என்னால இத முடியாது, என் குடும்பம் எப்பொழுதும் சிரமத்தில்தான் இருக்கும் என்ற எண்ணங்கள் நம்மை தளரச் செய்யும். ஆனால் நேர்மறையான சிந்தனை நம்மை சிரமங்களிலும் நம்பிக்கையுடன் நிறுத்தும். உதாரணம், வேலைக்கு போனவர் வேலை இழந்து விட்டார் என்றால் அவர் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு என்றால் முன்னேற்றமே இல்லை. ஆனால் இது ஒரு தற்காலிக சிரமம்தான், நான் இன்னொரு நல்ல வேலை கண்டுபிடிப்பேன் என்று நேர்மறையாக யோசித்தால் அடுத்த வாய்ப்பை அவர் அடைந்து விடுவார். 5. கருணையையும் இரக்கத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை புரிந்து கொள்வதும் அவர்களிடம் இரக்கமாயிருப்பதும் வாழ்க்கையில் அன்பையும் ஒற்றுமையையும் வளர்க்கும். உதாரணம், ஒரு குழந்தை தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்தால் பெற்றோர் கோபமாக கண்டித்து விட்டால் அது குழந்தைக்கு காயம் தரும். ஆனால் கருணையுடன், பரவாயில்லை, அடுத்த முறையில் நம்மால நல்லா செய்யலாம், நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னால் குழந்தை நம்பிக்கையோடு வளர்வான். 6. மன்னிப்பை வளர்த்துக் கொண்டு பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். பழிவாங்கும் எண்ணம் நம்மை எரித்து கொண்டே இருக்கும். ஆனால் மன்னிப்பு நம்மையும் மற்றவரையும் விடுவிக்கும். உதாரணம், குடும்பத்தில் ஒருவர் தவறாக ஏதாவது பேசிவிட்டார். அதை பிடித்து கொண்டு அவன் சொன்னது நான் மறக்க மாட்டேன் என்றால் உறவு கெடும். ஆனால் அவன் கோபத்தில் தான் அப்படி சொன்னான் என்று மன்னித்து விட்டால் உறவு வலுப்படும். 7. நேர்மையான மற்றும் திறந்த உரையாடலை கடைபிடியுங்கள். உரையாடல் இல்லாத இடத்தில் சந்தேகம், குழப்பம், சண்டை ஏற்படும். திறந்த உரையாடல் குடும்பத்தை இணைக்கும் பாலம். உதாரணம், கணவன் மனைவி இடையே சந்தேகம் வந்துவிட்டால் ஒருவருக்கொருவர் திறந்த மனதுடன் பேசாமல் இருந்தால் அது பெரிய பிரச்சனையாகும். ஆனால் உனக்கு ஏதாவது கஷ்டமா, நான் கேட்கிறேன் என்று நேர்மையாக பேசினால் பிரச்சனை எளிதாக தீரும். 8. அனைவரிடமும் மரியாதையும் அன்பும் காட்டுங்கள். மனிதரை அவர்களின் நிலைமையால் மதிக்கக்கூடாது. அனைவரும் அன்புக்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்கள். உதாரணம்,
வீட்டில் வேலை செய்யும் உதவியாளரிடம் நீ வேலைக்காரன் என்று தாழ்த்தி பேசினால் மனவேதனை உண்டாகும். ஆனால் மரியாதையோடு தம்பி அக்கா என்று பேசினால் அன்பும் ஒற்றுமையும் வளரும். 9வது பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்போதும் சுலபமில்லை, சிரமங்கள் வரும். ஆனால் அவற்றை சமாளிக்க பொறுமை தேவை. உதாரணம், ஒரு தொழில் தொடங்கியவர் முதலிலேயே பெரிய லாபம் பார்க்க முடியாது. அவர் பொறுமை இல்லாமல் விட்டுவிட்டால் தோல்வியே. ஆனால் பொறுமையுடன் தொடர்ந்து உழைத்தால் ஒரு நாள் அந்த தொழில் பெரிய வெற்றி அடையும். 10. பொருளாசையையும் செல்வ ஆசையையும் குறைக்குங்கள். செல்வம் இருக்க வேண்டும், ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடாது. பகவத்கீதையில் சொல்லப்படுவது பொருள் நிலையற்றது, ஆன்மீக வளர்ச்சிதான் நிலையானது. உதாரணம், ஒருவர் அதிக பணம் சம்பாதிக்க இரவு பகலாக வேலை செய்து குடும்பத்துக்கு நேரமே கொடுக்காமல் இருந்தால் அவர் பணம் சம்பாதித்தாலும் குடும்ப அன்பை இழந்து விடுவார். ஆனால் எனக்கு தேவையான அளவு போதும், குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டும் என்று சிந்தித்தால் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். இப்படிதான் பகவத்கீதையின் ஒவ்வொரு பாடமும் நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டி. குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் வளர்க்க, தனிப்பட்ட வாழ்க்கையில மன அமைதியையும் வெற்றியையும் பெற இந்த டைம்லெஸ் லெசன்ஸ் தான் நம்மை வழிநடத்துது. ஆனா கீதையில் சொல்லப்பட்ட பாடங்கள் இவை மட்டுமல்ல, இது ஆரம்பம்தான். அடுத்த பாகத்துல இன்னும் ஆழமான, இன்னும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாடங்களை பார்க்க போறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? நம்ம இந்த தொடரை தொடர்ந்து கொண்டு போகலாமா? உங்க கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.